கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் ஆரம்பிக்கும் போதே வானத்திலிருந்து பதில். இதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் ஒரு மகத்தான ஜெப வீரன். 9ஆம் அதிகாரத்தில் அவர் தனது மக்களுக்காக மனம் திரும்பி பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவனுடைய கிருபையை நாடுகிறார். இதற்கேற்றபடி தேவன் உடனடியாக வானத்தில் உத்தரவு கொடுத்து காபிரியேல் தூதனை என்ன செய்கிறார்? அனுப்புகிறதை நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் ஜெபத்தின் சக்தியையும் தேவனுடைய பதிலின் விரைவையும் வெளிப்படுத்துகிறதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. நீ ஜெபிக்க தொடங்கினதும், அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம் உரைக்கப்பட்டுள்ளது. ஜெபிக்க தொடங்கியதுங்க. நம்ம முழங்கால் போட்ட உடனே, நம்ம வார்த்தைகள் வந்த உடனே வாயில இருந்து வானத்தின் உடனடி கவனம், பதில் உடனேங்க, உடனே கிடைக்குது. தேவன் ஜெபத்தின் முடிவில் அல்ல, ஆரம்பத்திலேயே என்ன செய்கிறாரு? கேட்கிறார் என்பதை கூட நம்ம இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூட நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி, அங்க என்ன பார்த்தோம்? நம்ம ஜெபம் ஆரம்பிக்கிறப்பயே வானத்துல இருந்து பதில் வருதுன்னு சொல்லி, நீ கூப்பிடுறதுக்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ பேசுறத நான் கேட்பேன் மகளே, நீ பேசுறத நான் கேட்பேன் மகனே, உனக்கு என்ன வேண்டுமோ நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன செய்றேன்? பதில் தரேன்னு சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். ஜெபம் என்பது நமக்கும் வானத்துக்கும் உரிய நேரடி தொடர்பு, நமக்கும் தேவனுக்கும் உரிய நேரடி தொடர்பை தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சோடனே தாய் என்ன செய்யறோம்? விரைந்து ஓடி போய் அந்த குழந்தைக்கு பசியில அழுகுதா, பூச்சி கடிச்சு அழுகுதான்னு சொல்லி என்ன செய்வோம்? முதல்ல பசியில அழுதா அதுக்கு பால் குட்டுவோம். ஆனா அப்பயும் அழுக நிக்கல அப்படின்னா ட்ரெஸ்ஸை கலட்டி, ஐயோ எறும்பு கடிச்சிருச்சோ, கொசு கடிச்சிருச்சோ, பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி எப்படி நம்ம ஓடி போய் உதவுவோமோ, அதுபோல தேவன் தம் பிள்ளைகளின் ஜெபத்தை என்ன செய்யறாரா? விரைவாக கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்க முடிகிறது. ரெண்டாவதா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? நீ ஜெபிக்க தொடங்கினதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவதா கட்டளை வெளிவந்தது, வானத்திலிருந்து உத்தரவுங்க, உடனே பதிலுங்க. யாரு கொடுப்பா இன்னைக்கு உலகத்துல? ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா நம்மளை எத்தனை நாள் அலைய விடுறாங்க ஒரு காரியத்தை முடிக்க முடியும். ஒரு லோன் வாங்கணும்னாலும் சரி, ஒரு வீடு கட்டணும்னாலும் சரி, ஒரு கார் வாங்கணும்னாலும் சரி, எத்தனை பேப்பர், எத்தனை ஃபைல், எத்தனை நாட்கள் நம்ம காத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஆனா குழந்தை படிச்சு அது வளர்ந்து பெரிய ஆளாய் வேலைக்கு போற வரைக்கும் நம்ம எத்தனை வருஷங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. உடனே பதிலுங்க, உடனே பதில். தானியேல் ஜெபம் வானத்தில் ஒரு முடிவை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்க முடிகிறது. காபிரியேல் தூதன் என்ன செய்கிறாரு? அனுப்பப்படுறாரு. தேவனுடைய பதில் என்ன செய்யுது? அந்த இடத்துல செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஜெபம் என்பது வானத்தையும் பூமியும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது என்று சொல்லி கூட நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலத்துடன் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்க பார்க்க முடிகிறது. கட்டளை வெளிவரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஊக்கமான ஜெபம் நம்ம கிட்ட வேணும். நம்ம நீதிமானா இருக்கணும்னு சொல்லி கூட தேவன் விரும்புகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லி பார்ப்போம்னால்,
நீ விருப்பத்திற்குரியவனாய் இருப்பதினால் தேவனுக்கு நம்ம பிரியமான பிள்ளையாய், தேவனுக்கு நம்ம பிரியமான மகளாய், தேவனுக்கு நம்ம பிரியமான மகனாய் இருப்பதினால் நீ என்னுடைய பிள்ளை அப்பா, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அப்பா அப்படின்னு சொல்லி கூட நம்மளை சொல்றாரு. நம்ம தேவனுக்கு விருப்பத்திற்குரியவங்களா இருப்பதனால தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யறோம்? அழைக்கப்படுகிறோம். தானியேல் தனது பரிசுத்த வாழ்வாலும் விசுவாசத்தாலும் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். அவனுக்கு சாப்பிட நான்வெஜ் கொடுத்தப்ப கூட வேண்டாம், எனக்கு பருப்பும் கறியே நீங்க போதும் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாருங்க. தேவனுக்கு பிரியமா செயல்பட்டாருங்க. நம்மளுடைய காரியங்களால செய்கைகளால நம்ம இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா இருப்போமா? ஆராய்ந்து பார்ப்போம். நீதிமானின் ஜெபம் வானத்தை திறந்ததுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வானத்தை திறக்குகிறதா? வானத்தில் ஒரு அசைவை உண்டாக்குகிறதா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாமும் தேவனுக்கு விருப்பமானவர்களாக இருந்தால் நம்மளுடைய ஜெபங்களும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ தேவனுடைய அன்பு ஆவியின் கனிகள் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம வாழ்ந்தா நம்மளுடைய ஜெபத்திற்கும் சக்தி இருக்குன்னு சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கலாம். அடுத்தது, வார்த்தையை கவனித்து தரிசனத்தை புரிந்து கொள். ஜெபத்தின் பயன் என்ன சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் வெறும் பதில் தருவதல்லங்க, புரிதலையும் வெளிச்சத்தையும் தருகிறாரு. பதில் மட்டும் இல்லைங்க, அதுக்குரிய புரிதலையும் வெளிச்சத்தையும் தர்றதை கூட நம்ம பார்க்கிறோம். காபிரியல் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்யறாரு, அந்த இடத்துல தெளிவா விளக்குறத கூட நம்ம பார்க்க முடிகிறது. ஜெபம் நமக்கு தேவனுடைய நோக்கத்தை என்ன செய்ய முடியுதுங்கிறது அறிய முடிகிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கூட நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது ஜெபத்தினால. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னங்க? ஜெபம் வானத்தை உடனே என்ன செய்கிறது? இயக்குகிறது. தேவனுடைய பதில் நிச்சயம். அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் தாமதிக்கவே மாட்டாருங்க. மனுஷன் மாதிரி தாழ்மையும் பரிசுத்தமும் ஜெபத்தை என்ன செய்கிறது? வல்லமையாக்குகிறது. நம்ம தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது நம்மளை என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குகிறதை கூட நம்ம பார்க்கலாம், வல்லமையாக்குகிறதை கூட நம்ம பார்க்கலாம். ஜெபம் மூலம் தேவனுடைய ஆழமான திட்டங்களை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது? அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். தானியேலின் ஜெபம் தனக்கானது அல்லங்க, மக்களுக்காக. இன்னைக்கு நம்ம தேசத்திற்காக போராடுவோமா? அதற்காக தான் வானம் என்ன செய்து உடனடியாக செயல்படுறதை கூட நம்ம பார்க்க முடியுது. நாமும் தாழ்மையுடன் மனம் திரும்பி விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது உடனே தேவன் பதில் தர வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து நம் ஜெபத்தை வானத்தை உழுக்கும் ஜெபமாக மாற்றுவோமா? ஜெபம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, தானியேலை போல நாங்கள் ஜெபிக்க, தானியேல் உமக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தது போல நாங்களும் அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுடைய ஜெபத்திற்கும் நீர் அப்பா ஆமப்பா நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை வெளிப்பட நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இந்த வசனத்தின்படி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி சுவாமி. உடனே ஜெபம் வானத்தை உடனே இயக்க, எங்களுடைய ஜெபமும் தகுதியாய் இருக்க எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க அப்பா. நீங்க பதில் நிச்சயம் தருவீங்க ஐயா, தாமதிக்க மாட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.